இந்த மாதிரி உள்ள குழந்தைகளை ஆதரிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. Tom, nam, kita, kita taka, di. என்ன ஒன்று ஆசைப்படுறீங்க? நான் மிருகம் ரத்தம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். தஞ்சாவூர் அப்ஜன்னா வட்டாரத்தை சேர்ந்தவர் பிரபல மிருதங்க வித்துவான் டி.கே. ராமச்சந்திரன். இவரிடம் மிருதங்கம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் சினிமா துறை வரை கலக்கி வருகின்றனர். தற்போது தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் பல்வேறு மாணவர்களுக்கு மிருதங்க பயிற்சி அளித்து வருகிறார். இருந்தாலும் மிருதங்க இசையை கற்றுக்கொள்ள துடிக்கும் மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை மிருதங்க வாத்திய கலைஞராக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மதிக்கத்தக்க நபராக மாற்றி சொந்த காலிலும் நிற்க வைக்க மிகப்பெரிய சவாலாக எடுத்து போராடி வருகிறார். இதற்காக அவர்களிடம் எந்த பிரதிபலனையும் இவர் எதிர்பார்ப்பதில்லை. அந்த வரிசையில் இவர் கண்ணில் தென்பட்ட மனம் வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள்தான் 19 வயதான அரவிந்த் மற்றும் 17 வயதான சிவபிரகதீஷ். நல்ல நிலையில் உள்ள மாணவர்கள் ஒரு 70 பேருக்கு இது வரைக்கும் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். அவள் சென்னை, தஞ்சாவூர், பல ஊர்களில் வந்து அவள் சிறப்பாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் இருக்காங்க, சென்னையிலையும் இருக்காங்க. ஒரு 20 வருஷமாக மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, கண் பார்வை இல்லாதவா இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவளையும் இந்த துறையில் நான் கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் சுமார் ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு 5-6 குழந்தைகள் அதில் இந்த 5-6 குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பையனுக்கும் மினிமம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மெனக்கட்டு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் நான் இப்போ இது வரைக்கும் வாசிக்க வச்சுன்னு வந்துட்டுருக்கேன். டெல்லியில் நடந்த 50வது குடியரசு தின பொன்விழா ஆண்டில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்கிட்ட பேரட்டில் வாய்ச்சிருக்கோம். இந்த குழந்தையெல்லாம் வச்சு கண்ணு தெரியாத பையன், இந்த கௌதமன்கிற ஒரு பையன் எல்லாரையும் வச்சு வாய்ச்சிருக்கேன். ஒரு வருஷமாக அரவிந்துன்னு ஒரு பையன் கந்தர்வக்கோட்டையை தாண்டி கிராமத்து பையன், அந்த பையன் வந்துட்டுருக்கான். அதே மாதிரி சிவபிரகதீஷ்னு இங்கே மேலவீதி பையன். இதில் என்ன ஒரே ஒரு இதுன்னா அவளுக்கு அப்பா அம்மாவுக்கும் பேக்ரவுண்டு எதுவும் ரொம்ப சிறப்பான பேக்ரவுண்டாக இல்லை. அவர்களும் கொஞ்சம் சிரமப்படுறவர்கள் தான். இது வந்து இந்த மாதிரி உள்ள குழந்தையனே வச்சுன்னா சிரமப்படுறதுனால நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கு நான் எப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறேனோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் வெவ்வேறு மனநிலையில் இருக்கும் இந்த மாணவர்களுக்கு இவர் கற்றுக் கொடுக்கும் விதமும் அவர்கள் கற்றுக்கொள்ளும் விதமும் வியக்க வைக்கிறது. நார்மலாக உள்ளவாளுக்கு ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுத்தாலே வந்துடும். இவர்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. ஆகையினால நாம் ஒரு தடவைக்கு 10 தடவை 20 தடவை உட்காந்து நாங்கள் வாத்தியாராகப்பட்டவ அவளுக்கு மேலே பொறுமையாக இருந்து சொல்லிக் கொடுத்தா தான் இவாள்கிட்டேருந்து நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக இவர்கள்லாம் புரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க விடுறதுக்கு சான்ஸே நிறைய இல்லை. அதுதான் இவாள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கிய பவர். அதான் தளாங்குங்கிறது ஒரு லா, வல்லினம் மெல்லினம் அந்த மாதிரி உள்ள சொற்கள்லாம் நகதடி கிட்டத்தக, தளாங்கு கிட்டத்தக, இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் நாங்கள் அவன் கையில் தான் ரிதமேட்டிக் சொல்ல முடியும், வாயில் அவளால் சொல்கிறதுங்கிறது அது முடியாத காரியம். சாதாரணமாக நல்ல நிலையில் உள்ள மாணவர் மினிமம் ஒரு 3-4 வருஷத்தில் நல்ல மிருதங்கமோ வாய்ப்பாட்டோ இசை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஒரு நாள் இருந்த மாதிரி ஒரு நாள் இருக்காது. டியூரேஷன் கொஞ்சம் கூட தான் ஆகும். நான் கோவப்பட மாட்டேன், என்னுடைய சுபாவமே கோவமே வராது எனக்கு. வாழ்நாள்லேயே நான் இது வரைக்கும் நான் கோச்சிட்டதுங்கிறது இல்லாத ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் எனக்கு இவாளுக்கு சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்னதான் மாற்றுத்திறனாளி மாணவர்களை மிருதங்கத்தில் திறம் வாய்ந்த கலைஞராக மாற்றி வந்தாலும் மேடையில் அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது அரிதாகவே இருக்கிறது எனவும் அரசு இவற்றை கவனத்தில் கொண்டு இது போன்ற கலைஞர்களுக்கு மேடையில் அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என மிருதங்க வித்துவான் ராமச்சந்திரன் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அரசாங்கமும் நிறைய உதவி செய்யணும். அதே மாதிரி சபாக்கள்லாம் சுமாராக தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 300-350 சபாக்கள் இருக்குது. ஒரு மாதம் ஒன்றுக்கு இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு ஒரு கச்சேரி அவள் கொடுத்தா கூட ஒரு 12 கச்சேரி நடக்கும் எங்களுக்கு. இந்த மாதிரி உள்ள குழந்தைகள் எனக்கு கச்சேரி வாசிக்கணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி உள்ள குழந்தைகளை ஆதரிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
இதனால் இது வரைக்கும் நான் எந்த விதமான பிரதிபலனும் இதில் அடையலை. அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி உள்ள சேவை செய்கிறவாளுக்கு விருதுகள்லாம் கொடுக்குறா. அது இன்னும் அதுக்கு நான் இன்னும் தகுதி அடையலைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அது கிடைக்கல. அது ஒரு காலம் அதுக்கு என்ன தகுதிங்கிறது எனக்கு தெரியல. தா கிட்ட த க. என் பேர் சரண். நான் வந்து மிருதங்கம் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. அதான் வந்து நான் கச்சேரியில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் மியூசிக்லாம் கேட்பேன். நான் வந்து மிருதங்கம் வித்தம் ஆகணும்னு ஆசைப்பேன். த க தத்தா கிட்ட த க கிட்டத்தக்க தத்தா கிட்டத்தக்க த தா கி த த க